வணக்கம் நண்பர்களே. கடகராசி அன்பர்களுக்கு ராசியிலேயே புதன் சுக்கரனோட சேர்க்கை நடந்திருக்கிறதால எந்த மாதிரியான பலன்களை எல்லாமே நீங்கள் பெற போகிறீங்க, எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குது, எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படணும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். மனசில் இது வரைக்கும் ஒரு இனம் புரியாத கவலை வாட்டிருக்கோம். இனி எல்லாமே நீங்கி இன்பம் நிலைச்சிருக்கக்கூடிய காலகட்டம் நெருங்கி இருக்குதுன்னே சொல்லலாம். தொடர்ந்து கடகராசி அன்புகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இந்த வாரங்களில் இருந்தே வரக்கூடிய 15 நாட்களுக்கும் நீங்கள் பெற போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, கடகராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க, உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலன்கள் எல்லாமே நீங்கள் பெறுவீங்க, இதை சுருக்கமான முறையில் பார்த்துடலாம். கடகராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திர பகவான் தான். கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயுள்யம் மாதிரி நட்சத்திரங்களோட அனைத்து பாதங்களும் அடங்கியிருக்குது. 12 ராசிகளில் இது 2வது சரராசி. பஞ்சபூதங்களில் கடகராசி நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடிய ராசியாக இருக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெண் ராசியாகவும் இருக்குது. கடகராசியில் பிறந்தவங்க எல்லார்கிட்டையும் மரியாதை, சாந்தம், சகிப்புத்தன்மை, கடவுள் பக்தி இது எல்லாமே கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. நடுத்தர உயரம் கொண்ட இவங்க சின்ன வயசில் ஒல்லியாக இருந்தாலும் வயசு ஏற ஏற உடல் பருமனோடு இருக்கக்கூடியவங்களாகவும், உடல் அமைப்புங்கிறது திரண்டு அங்க அமைப்புகள் அழகாக அமைந்திருக்கும். கூர்மையான மூக்கு, உயர்ந்த நாசி, அழகான உதடுகளும் அழகான வில் மாதிரி புருவங்களும் அமைஞ்சிருக்கும். பேச்சில் எப்போதுமே ஒரு உறுதி வெளிப்படும். உறுதி இருந்தாலுமே மெல்லிய குரலில் பேசக்கூடியவங்க. பார்வையில் ஒரு அழகு, நல்ல ஞாபக சக்தியும் அறிவாற்றலும் கொண்டிருக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க எந்த துறையில் நுழைஞ்சாலும் அங்கே இவங்களுடைய அதிகாரம், ஆளுமை தன்மைங்கிறது நிலைச்சிருக்கும். அன்பான பேச்சாலையும் நிர்வாக திறமையாலையும் எல்லாருமே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டுடுவாங்க. ஒருத்தரோட மனசை ஆட்சி செய்கிறது சந்திர பகவான் தான். அந்த சந்திர பகவானே உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதால ரொம்ப சீக்கிரமாகவே மற்றவங்க மனசில் இடம் பிடிச்சிருவீங்க. பார்க்க தான் கரடு முரடான ஆள் மாதிரி இருப்பீங்க. ஆனால் பழகிட்டா உங்களை விட்டு பிரியறதுங்கிறது ஒரு முடியாத காரியமாக இருக்கும். கடகராசியில் பிறந்தவங்க ஒரு உயர்ந்த லட்சியம்ங்கிறது உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். சுறுசுறுப்பாக செயல்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. இறக்க குணமும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய குணமும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பழகி எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றலுங்கிறது இருக்கும். சின்ன வயசில் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் உங்களுடைய மத்தியம வயசில் சொந்தமாக வீடு, மன, வாசல், வண்டி, வாகனம் இது எல்லாமே சிறப்பாக அமையக்கூடிய வாழ்க்கைங்கிறது அமையும். கடகராசிக்காரங்களுக்கு கடன் வாங்குறதுங்கிறது பிடிக்காத ஒரு விஷயம். அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடன் வாங்குறதும் கூடாது, கடன் கொடுக்கறதும் கூடாது. கடன் வாங்கியிருந்தாலுமே உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனையை தான் ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் கடன் வாங்குறதை தவிர்த்துட்டு வாங்க. பெரிய பதவிகளில், வியாபார விஷயங்களில் உங்களால் சாதிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். அதே மாதிரி சகோதரர்களோட உதவிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். சந்திரனோட ஆதிக்கத்தில் கடகராசி இருக்கிறதால சந்திரனோட ஆளுமை இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்கிறது விசேஷமான பலனை கொண்டு வந்து தரும். அப்படிப்பட்ட ஆலயம்தான் திருமிச்சூர் லலிதா பரமேஸ்வரி வழிபாடு. இது மயிலாடுதுறை திருவாரூர் சாலையில் பேரன்னு சொல்லக்கூடிய ஊர்லேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. சக்தி வழிபாட்டோட இதய துடிப்புமே லலிதா சகஸ்ர நாமம் தான். இந்த நாமத்தை சொல்லி நீங்கள் அம்பாளை வழிபாடு செய்கிறது உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து தரும். அதே மாதிரி முழு நிலவு பிரகாசிக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் ஆலய வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அற்புதமான பலன்கிறது தொடர்ந்து கிடைக்கும். கடகராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், விவசாயம், டெய்லரிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். காவல்துறையில் வேலை செய்யக்கூடியவங்க பெரும்பாலும் இந்த துறையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பலதரப்பட்ட விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் இருக்கிறதால எல்லா விஷயங்களுமே திறமை வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அறிவு சார்ந்த திறமை இவங்களுக்கு கற்றுக்கிறதுல ஒரு ஆர்வங்கிறது இருக்கும். அதே மாதிரி என்னதான் பலதரப்பட்ட விஷயம், அறிவு சார்ந்த விஷயம், திறமை இருந்தாலுமே குடும்பத்துக்காகவே உழைக்கக்கூடியவங்க. இவங்களுக்காக தனியாக வாழக்கூடிய வாய்ப்புங்கிறது இவங்க வாழ்க்கையில் அமையாது. வாழ்க்கையில் என்றைக்குமே சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை செயல்பாடுங்கிறது இவங்க ஈடுபட்டே இருக்கக்கூடியவங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல சும்மா உட்காரவும் மாட்டாங்க. எப்போதுமே ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. மூளைக்கு ஓய்வுங்கிறத கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்களை சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறதால எதுலையுமே வேகமாக செயல்படக்கூடிய சிந்தனையும் இவங்களுக்கு இருக்கும். இதனாலேயே சில நேரங்களில் மனக்குழப்பம், மனஸ்தாபம், மன அழுத்தம் ஏற்பட்டுறது. மன வேதனையில் இவங்க கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இதனாலே ஏற்பட்டுறது. ஒரு நிலையான மனம், நிலையான எண்ண ஓட்டம், சிந்தனை எப்போதுமே இவங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் தேவையில்லாத சிந்தனையாலேயே மன வேதனை, மனக்குழப்பம், மன வலியெல்லாம் இவங்களுக்கு அதிகமாக வந்துடுது. அதே மாதிரி அடுத்தவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனைனா, கஷ்டம், துக்கம்னு வந்துட்டா இவங்கள மாதிரி புத்தி சொல்லக்கூடியவங்க, ஆலோசனை சொல்லக்கூடியவங்க யாருமே இருக்க முடியாது. எப்பேற்பட்ட கஷ்டம், துக்கம், பிரச்சனையாக இருந்தாலும் அறிவுரை, ஆலோசனை கொடுப்பாங்க.
எல்லா கஷ்டம் துக்கமும் பிரச்சனையும் சரியாகிடுங்கன்னு வாரியான சூழ்நிலை தான் இவங்க தந்துடக்கூடிய சூழ்நிலைங்கிறது அமையும். அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு கஷ்டம் துக்கம்னா மட்டும் இவங்க வாழ்க்கையில் இவங்களுக்கு அறிவுரை சொல்லவோ உதவி செய்யவோ யாருமே முன் வரதில்லை. கடகராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில நெருங்கிய நண்பர்கள் மூலமாகவும் நெருங்கிய உறவுகள் மூலமாகவே உங்களுடைய வாழ்க்கையில அடிக்கடி சண்டை சச்சரவு வீண் வம்பு வழக்கு இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொறாமை கண் கொண்டு பார்க்கக்கூடிய நிறைய உறவுகள் உங்களை சுற்றி இருக்கும். அதனால நீங்கள் எப்போதுமே உங்கள் வாழ்க்கையில் மட்டும் கவனம் செலுத்துறது நல்ல பலன்களை எல்லாமே கொண்டு வந்து தரும். அதே மாதிரி நீங்கள் யாருக்குமே பணம் கடனாக கொடுக்கறதோ நீங்கள் கடனாக பெறதோ உங்கள் வாழ்க்கையில் ஒத்து வராத விஷயமாவே இருக்கும். ஈவு இறக்குங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கிறதால யார் பசின்னு வந்தாலுமே அவங்களுக்கு சாப்பாடு போடுவீங்க. அதே மாதிரி சாப்பாடு வாங்கி கொடுக்கக்கூடியவங்களாம் இருப்பீங்க. சும்மாவே யாரையும் திருப்பி அனுப்ப மாட்டீங்க. இப்படிப்பட்ட குணங்கிறது உங்களுக்கு இருக்கிறதால வாழ்க்கையில் எப்போதுமே சுபிச்சமான பலன்கிறது இருக்கும். சொந்த பந்தம் மக்கள் உறவு சமுதாயம் இது மாதிரியான விருப்பம் ஆசை எல்லாமே உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் யாருமே நம்மளை தப்பாக பேசிடக்கூடாது எண்ணமும் கூடவே இருக்கிறது தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இதனாலே சில நேரங்களில் பிரச்சனை உங்களுக்கு அதிகரிக்குது. அதே மாதிரி வண்டி வாகனம் சொத்து இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுவீங்க. எல்லா விஷயமே உங்களுக்கு கிடைக்கும். ஆனாலுமே உங்களுக்காக எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலை தான் இருப்பீங்க. குழந்தைகள் மூலமாகவும் அதே மாதிரி பூர்வீக சொத்து மூலமாகவும் அவமானங்கள் தர்ம சங்கடங்கள் இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கலாம். தங்களுடைய வாழ்க்கையில் வாழ்நாள் முழுவதுமே கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற அந்த பணத்தில் உங்களுக்குன்னு விருப்பத்துக்காக ஆசைக்காக ஒரு 5% கூட அந்த பணத்தை அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. தன்னோட உழைப்பாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் தன்னோட குடும்பம் பந்த உறவுகளுக்காக செலவு செய்யக்கூடிய எண்ணங்கிறது கடகராசி அன்புகளுக்கு எப்போதும் அமைஞ்சிருக்கும். நீங்கள் திருச்செந்தூர் முருகன் வழிபாடையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வில் ஏற்றங்கிறது உண்டாகும். அதே மாதிரி வரக்கூடிய வாரங்கள் எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுதுன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே விலகக்கூடிய வாரங்களாக அமைஞ்சிருக்குது. ராசியிலேயே புதன் சுக்கிரனோட கூட்டணி அமைஞ்சிருக்கிறதால மனசில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலைங்கிறது இந்த வாரத்திலிருந்தே கிடைக்கும். மனசில் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் உண்டாகக்கூடிய சூழ்நிலை. அதே மாதிரி இந்த நேரத்தில் அழகான ஆடை அணிகிறது ஆடம்பர வாழ்க்கையில் ஆர்வம் கூடுறது இது எல்லாமே இருக்கத்தான் செய்யும். தொடர்ந்து கொஞ்சம் நீங்கள் சிக்கனமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வர்றது நல்லது. எதிர்ப்புகள் இல்லாத நிலைங்கிறது இந்த காலத்தில் உருவாகி இருக்குது. இது வரைக்குமே நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன தடங்கள் நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருந்திருக்கும். இனி எல்லாமே நீங்கள் போகுது. இந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்கள் வாய்ப்புக்கு அதாவது உங்கள் வாழ்க்கைக்கு சரியான அடித்தளங்கிறது போட முடியும். பூர்வீக சொத்தமான பிரச்சனைங்கிறது இது வரைக்கும் இருந்திருக்கலாம். அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி பணத்தை நீங்கள் எப்படி சம்பாதிக்கிறீங்கன்னு தெரியும். ஆனால் அந்த பணத்தை எப்படி சேமிக்குங்கிற கலையை மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். வளர்ச்சி லாபம் இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் பெருகி வரக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் சேமிக்கிறதுங்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளமாக இருக்கும். தொடர்ந்து ஆரோக்கியத்திலையும் முன்னேற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வைத்திய செலவுங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடியவங்க கூட இனி இந்த காலகட்டங்களில் ஒன்றிணைவாங்க. இல்லத்தில் இருந்துட்டு வந்த கூச்சல் கொழுப்பை எல்லாமே விலகி மனசில் ஒரு நிம்மதி சந்தோஷம் குடும்ப வாழ்க்கையில் நன்மை இது எல்லாமே நடைபெற இருக்குது. தொழிலையும் சரி வியாபாரத்துலையும் சரி இது வரைக்கும் இருந்துட்டு அந்த தடை தாமதம் விலகி நன்மை அதிகரிக்கும். வெளிநாடு தனியார் உத்தியோகம் அரசு வேலை இந்த மாதிரி முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு கூட நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் அமைஞ்சிருக்குது. அரசு பணி செய்யக்கூடியவங்களுக்கு கூட நீங்கள் விரும்பின இடத்துல இடப்பெயர்ச்சி அதிக நன்மை இது எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வீடு வாகனம் கல்வி செலவுன்னு கூடவே கொஞ்சம் சுபவிரை செலவும் இருக்கும். எதிர்பார்க்காத வகையில் கூட பிறந்த உறவுகளால் கொஞ்சம் நல்ல பலன் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் சாதகமாக அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து விநாயக பெருமான் வழிபாட்டை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அல்லல்கள் தடைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறும். தொடர்ந்துமே கடகராசி அன்புகள் ஒரு சில விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் செயல்படணும். அது எந்த மாதிரியான விஷயங்கிறத பார்க்கலாம். சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து அமர்ந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்கிறப்ப கொஞ்சம் நம்பிக்கையோடு செய்ய பாருங்க. அதே மாதிரி தேர்வு எழுத காத்திருக்கக்கூடியவங்க கூட நம்பிக்கையோடு எழுதிட்டு வாங்க. எல்லாமே வெற்றிகரமாக அமையும். சந்திரனோட இடப்பெயர்ச்சியும் சாதகமாக இருந்தாலுமே தொடர்ந்து நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் அனுசரிப்புங்கிறது முக்கியம். குடும்பத்தை விட்டு நீங்கள் தூரதேச பயணம் எல்லாமே போகக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி செல்வாக்கு அதிகரிக்குங்கிறதால கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துட்டு வாங்க. உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த நேரங்களில் நீங்கள் அனாவசிய பேச்சுக்களால் உங்கள் மதிப்பு மரியாதை கெடுத்துக்க வேணாம். அதே மாதிரி தம்பதிகளுக்கிடையே வீட்டில் மழலை செல்வம் இல்லையே வாரிசு இல்லையேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு கூட இனி அந்த பாக்கியம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். இது வரைக்குமே குழந்தை பேரில் தடைப்பட்டு இருக்கக்கூடிய தம்பதிகளாக இருந்தால் தொடர்ந்துமே நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செஞ்சு சஷ்டி விரதம் இருந்துட்டு வருது சிறப்பான பலனை எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து தரும். அதே மாதிரி காதலிக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் உங்கள் காதல் கைகூடி வரக்கூடிய நேரம்னு சொல்லலாம்.
தொடர்ந்துமே கடகராசி அன்புகள் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த வரக்கூடிய வாரங்களில் பயணிக்க போறீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த வாரத்தில் அமைஞ்சிருக்குது. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரங்களில் இருந்து வரக்கூடிய வாரங்கள் வரைக்குமே எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் செயல்படணும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.